இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அதற்குள் நானே செய்து விடுவேன். In the meantime, I will do it myself. In the meantime, I will do it myself. அதற்குள் இதை நான் முடித்து விடுவேன். இதை எப்படி சொல்லலாம்? In the meantime, I will finish it. In the meantime, I will finish it. அதற்குள் அதை அவன் கொண்டு வந்து விடுவான். இதை எப்படி சொல்லலாம்? In the meantime, he will bring it. In the meantime, he will bring it. அதற்குள் அவள் சமைத்து முடித்து விடுவாள். இதை எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். நாளை இதை நான் செய்வேன். இதை எப்படி சொல்லலாம்? I will do it tomorrow. I will do it tomorrow. நாளை இதை நான் வாங்குவேன். இது எப்படி சொல்லலாம்? I will buy it tomorrow. I will buy it tomorrow. நாளை அதை நான் சுத்தப்படுத்தி விடுவேன். இது எப்படி சொல்லலாம்? I will clean it tomorrow. I will clean it tomorrow. அதை அவன் நாளை கழுவி விடுவான். இதை எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. நீங்கள் எப்போவாவது பீட்சா சாப்பிட்டு இருக்கிறீர்களா? Have you ever eaten pizza? Have you ever eaten pizza? நீங்கள் எப்போவாவது சமைத்திருக்கிறீர்களா? Have you ever cooked? Have you ever cooked? அவன் எப்போவாவது சினிமாவுக்கு போயிருக்கிறானா? இதை எப்படி கேட்க வேண்டும்? அவன் ஒருமை. அப்போ has வருமா have வருமா? Has in singular subjectsக்கு நாம் பயன்படுத்துவது என்ன? Has. Has he ever been to the cinema? Has he ever been to the cinema? அப்போ அவள் எப்போவாவது செஸ் விளையாடி இருக்கிறாளா? இதை எப்படி கேட்போம்? Has she ever played chess? Has she ever played chess? இப்போ நாம் இங்கு பயன்படுத்திய eaten, cooked, been, played என்பன எல்லாம் V3 form verb, அதாவது past participle வடிவ வினையாக இருக்கின்றன. என்ன காரணம்? have family வினைச்சொற்கள், அதாவது have, has, had, will have, would have, shall have, should have, can have, could have, must have, might have, இது போல எங்கு have வந்தாலும் நாம் அவற்றோடு பயன்படுத்த வேண்டிய பிரதான வினைச்சொல் past participle forமாக இருக்க வேண்டும். அவள் எப்போதும் ஏளனமாக பேசுவாள். இதை எப்படி சொல்லலாம்? She always speaks sarcastically. She always speaks sarcastically. அவள் அழுமூஞ்சி. உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகள் என்ன சில பேர் எப்பவும் எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க. அப்போ அதை எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? She's a cry baby. She's a cry baby.
அவள் குழந்தை போல அழுவாள். சில பேர் வளர்ந்தவங்களா இருப்பாங்க, இருந்தாலும் அழுகேண்டு வந்துட்டா குழந்தை போல அழுவார்கள். இதை நாம் எப்படி சொல்ல வேண்டும்? She cries like a baby. She cries like a baby. ஏன் இங்கு நாம் simple present tense பயன்படுத்துகின்றோம்? குழந்தை போல் அழுவது என்பது அவளுடைய குணாதிசயம், அப்படின்னா வழக்கமான செயற்பாடு. அதனால் என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம்? simple present tense. கன்னத்துல என்ன இருக்கு? அடுத்த கன்னத்துல ஏதாவது கண்டீங்கன்னா எப்படி கேட்பீங்க? எப்படி கேட்கலாம்? What's on your cheek? What's on your cheek? அப்படின்னா மூக்கில என்ன இருக்கு? இது எப்படி கேட்போம்? What's on your nose? What's on your nose? நெத்தியில என்ன இருக்கு? இது எப்படி கேட்க வேண்டும்? What's on your forehead? What's on your forehead? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. What's on your forehead? இது உன்னுடைய காரா? இது எப்படி கேட்பீங்க? Is this your car? Is this your car? இது உன்னுடைய பேக்கா? எப்படி கேட்க வேண்டும்? Is this your bag? Is this your bag? இது அவளுடைய குடையா? எப்படி கேட்போம்? Is this her umbrella? Is this her umbrella? இது அவனுடைய மொபைலா? எப்படி கேட்க வேண்டும்? Is this his mobile? Is this his mobile? அப்படின்னா இது யாருடைய தண்ணி போத்தல்? இது எப்படி கேட்கலாம்? Whose water bottle is this? Whose water bottle is this? அவள் எங்கே என்று தெரியுமா? இதை எப்படி கேட்போம்? Do you know where she is? Do you know where she is? அவங்க எங்கே என்று தெரியுமா? இதை எப்படி கேட்கலாம்? Do you know where they are? Do you know where they are? அப்படி என்றால் அவன் எங்கே என்று உனக்கு தெரியுமா? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. அவர் ஒத்துக்கொள்ளலையா? அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லையா? இது எப்படி கேட்கலாம்? Doesn't he agree? Doesn't he agree? அவர் ஏன் ஒத்துக்கொள்ளவில்லை? எப்படி கேட்போம்? Why doesn't he agree? Why doesn't he agree? அவர்கள் ஏன் ஒத்துக்கொள்ளவில்லை? இது எப்படி கேட்போம்? Why don't they agree? Why don't they agree? அவங்க ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா? அதாவது அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா? இது எப்படி கேட்போம்? Do you think they should agree? Do you think they should agree? நான் அங்கு சென்ற போது மரம் வெட்டப்பட்டு கொண்டு இருந்தது. இங்கு நான் அங்கு சென்ற போது இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? When I went there. When I went there. என்ன செயல் நடைபெற்று கொண்டிருந்தது? வெட்டப்பட்டு கொண்டிருந்தது. அதாவது வெட்டுதல் என்னும் செயல் கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டு இருந்தது. செயலை செய்தவரால் சொல்லப்பட்டிருக்கின்றதா? இல்லை. செயல் எதற்கு நடைபெற்றுள்ளது? அதாவது செயலை அனுபவித்தது எது? மரம். இது என்ன காலத்தில் இருக்கின்றது? செயல் நடைபெற்று கொண்டு இருந்தது. அதனால் past continuous tense. செயல் ஏதோ ஒன்றுக்கு நடைபெற்றுள்ளது. அதனால் என்ன வாய்ஸ்ல இருக்குது?
passive voice. Past continuous tense, passive voice. எல்லாருக்குமே தெரியும் passive voice என்றால் எப்பவும் போலவே பிரதான வினைச்சொல் மெயின் verb என்ன வடிவத்தில் இருக்க வேண்டும்? V3 form, அதாவது past participle. செயல் நடைபெற்று கொண்டு இருந்தது என்பதை காட்டுவதற்கு, ஒரு செயல் நடைபெற்று கொண்டு என்பதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய பி வடிவ வினைச்சொல் being. அது இறந்த காலம் என்பதை காட்டுவதற்காக நாம் என்ன உதவி வினைச்சொல் மேலதிகமாக பயன்படுத்த வேண்டும்? was or were. was or were. அப்போ இப்போ உதவி வினைச்சொல் என்னென்ன வரும் என்று சொல்லி பார்ப்போமா? was being or were being. செயலை அனுபவிப்பவர், அதாவது நியூ சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்தால் was being, தன்மையாக அதாவது plural subject ஆக இருந்தால் were being உதவி வினைச்சொல்லாக வரும். அப்போ வாக்கியத்தை இப்போ சொல்லி பார்ப்போமா? When I went there, the tree was being cut. The tree was being cut. அப்படியும் சொல்லி பாருங்க. When I went there, the tree was being cut. இப்போ பூக்கள் பறிக்கப்பட்டு கொண்டு இருந்தன. பறித்தல் இதற்கான வினை என்ன? pluck, pluck, plucked, plucked. அப்போ past participle வடிவம் என்ன? plucked. பூக்கள் தன்மை plural, அதனால் உதவி வினைச்சொல் என்ன வரும்? were being. அப்போ வாக்கியம் எவ்வாறு அமையும்? flowers were being plucked. Flowers were being plucked. Again, flowers were being plucked. வீடு அலங்கரிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. இங்கு செயல் என்ன? அலங்கரிக்கப்பட்டு கொண்டு. decorate, decorated, decorated. அப்போ past participle வடிவ வினை என்ன? decorated. வீடு house singular. அப்போ எப்படி சொல்லுவீங்க? The house was being decorated. The house was being decorated. அங்கே அழகான ஆடைகள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருந்தன. செயல் என்ன? விற்பனை செய்யப்பட்டு கொண்டு. sell, sold, sold. அப்போ V3 form verb என்ன? sold. அழகான ஆடைகள் beautiful dresses. ஒருமையா தன்மையா? தன்மை. அப்போ உதவி வினைச்சொல் என்ன வரும்? were being. beautiful dresses were being sold there. மறுபடி சொல்லி பாருங்களேன் கூட. beautiful dresses were being sold there. கார் கழுவப்பட்டு கொண்டு இருந்தது. எப்படி நாங்க சொல்லுவோம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. well done. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே போல மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.